ஒரு பயிர் சாகுபடி மட்டும் பண்ணனா இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து விவசாயிங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நாடுகள்ல குருவிகள் போடுற எச்சத்துல வர சந்தனங்கள் பாத்தீங்கன்னா எந்த துணி செடியுமே இல்லாம நட்டு வளர்த்துறோம் பாத்தீங்களா, அங்க வந்து கண்டிப்பா நம்ம துணி செடி வந்து ஒரு லைன் சந்தனம் ஒரு லைன் தேக்கு அப்படி பண்றப்ப டிடிஎஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 1500 டிடிஎஸ்குள்ளதான் இருக்கும். தண்ணியோட உப்பு தன்மை. ரெண்டாவது தண்ணி தேங்குற நிலமா கண்டிப்பா இருக்குது. தேக்கும் அழுகிடும், சந்தனமும் அழுகி. மண்ணு வந்து களிமண்ணை தவிர மற்ற எல்லா மண்ணா இருக்கட்டும், கரிசலா இருக்கட்டும், கரிசல் சரளையா இருக்கட்டும், 8 அடிக்கு வடக்கு தெற்குல ஒரு லைன் போயிடும். கிளம்பையில 10 அடிக்கு ஒரு லைன் சந்தனம், அடுத்த லைன் தேக்கு, அடுத்த லைன் சந்தனம், அடுத்த லைன் தேக்கு. சந்தனம் வந்து தேக்கு மரத்தோட வேரை வந்து அப்சர்வ் பண்ணி சத்து எடுக்கிறதுனால தேக்கு மரத்தை வந்து பாதிக்குமா, வேற என்ன பிரச்சனை வரும், பூச்சி நோய் பிரச்சனை ஏதாவது வருமா அப்படி. மண்ணில் இருந்து ஒரு 1/2 அடிக்கு மேல பாருங்க, இந்த இடத்துல ஹோல்ஸ் கீழே பாத்தீங்கன்னா இதோட எச்சம் வெடிப்பா இருக்கும். இது என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கூட ஒரு விவசாயி கேட்டிருக்காரு, 2 மரமும் நடுறாங்க, இதுல ஏதாவது ஈல்டுல வந்து பாதிக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்.